Chennai Silks. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 எம்பிக்களுக்கு மேலே எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கான முக்கியமான காரணமாக அமைவது என்னன்னா, குடியரசுத் தலைவர் உரைக்கு எதிர்க்கட்சிகள் நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு. அதில் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய விவகாரம் குறிப்பாக முன்னாள் இராணுவ தளபதியினுடைய ஒரு புக் எடுத்து அது காட்டுறதா இருக்கட்டும், அல்லது சீன விவகாரம் குறித்து பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தில் முன்வைச்சாங்க. குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்ஸ்டின் ஃபைல்ஸ் இன்னைக்கு உலகம் முழுவதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் விவகாரம் குறித்தும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸினுடைய பின்னணி என்ன, அதோடைய முழு விவரங்களை சொல்லுங்க. எப்ஸ்டின் ஃபைல்ஸ் பற்றி பாராளுமன்றத்துக்குள்ள தலைவர் முழுமையாக எதுவும் பேசலை, வெளியே தான் பேசினார். முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் ரணவானையுடைய புத்தகத்தை பற்றியும் அது சம்மந்தமாக நடந்த கேலி கூத்துகளையும் நம்ம பார்த்தோம். நீங்கள் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் இதில் நீங்கள் எதுக்கு இதை பேசுகிறீங்க அப்படின்னாங்க. இது இந்தியா செக்யூரிட்டி பற்றி உள்ள விஷயம், இதில் தாங்க இதை பேசணும் அப்படின்னு. இல்லை நீங்கள் பப்ளிஷே ஆகாத புக்குடைய பேர் எடுக்காதீங்க. சரி, எடுக்கல. சைனாவுடைய பேர் எடுக்காதீங்க. சரி, ஒரு ஊரில் இல்லை அப்படியும் சொல்லாதீங்க. சரி, பார்டரில் இல்லை, நீங்கள் எதுவுமே பேசாதீங்கன்னா அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் என்ன பேசணும் நீங்களே சொல்லிடுங்கன்னாரு. இந்த கூத்தை ஒட்டுமொத்த உலகமே வேடிக்கை பார்த்தது. அதே போல் அப்புறம் இவர் என்ன சொல்கிறார், ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு, உங்களை நான் எதுக்காக அனுமதிச்சேன்னா அப்படிங்கிறாரு. அதையும் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். நீங்கள் என்ன அனுமதிக்க முடியாதுங்க. நீங்கள் நான் என்ன பேசணும், நீங்கள் எதை பேச அனுமதிக்கப்பட்டீர்கள் அப்படின்னா, நான் இது பேச தான் நான் அனுமதிக்கப்படணும். நான் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், இந்த தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், என்ன நீங்கள் இப்படி பண்ண முடியாது அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு முதன்முறையாக இந்த ஜனாதிபதி உரைக்கு மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பிரதமர் இல்லாமல் நிறைவேறியிருக்கு. பிரதமருக்கு என்ன பயம், இதை எதிர்கொள்வதில் என்ன பயம் அப்படின்னா, நரவானே சொல்லக்கூடிய 2020 கல்வான் கிளாஷில் 20 இராணுவ வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம். உயிர்கள்லாம் இவங்களுக்கு அவ்வளவு சாதாரணம். ஏன்னா அக்டோபர் 2022 வந்த கேரவானுடைய கவர் ஸ்டோரியில் இதை பற்றி முழுமையாக பேசியிருந்தாங்க. அவங்க தான் இதை இந்த நரவானியுடைய புத்தகம் பற்றி 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி, இது ஏப்ரல் 2024 வர வேண்டிய இந்த புத்தகம் பென்குயின் புக்ஸ், இவங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த டீட்டெயில் தெரியும். அதனால தான் அவங்க அந்த டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க ஆதாரப்பூர்வமாக அந்த புக்கில் என்ன இருக்குன்னு. அதுக்கடுத்து நேற்றைய தினம் நரவானேவே சொல்லிட்டார், இதெல்லாம் இருக்குது, நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. இப்போ நரவானே வேற ஆள் கிடையாது. சத்யபால் மாலிக் சொல்கிறாரு, அவர் தேச துரோகி ஆக்கிடுறீங்க. நரவானே சப்ஜெக்ட்லேயே இருந்தவர், அவர் சொல்கிறாரு. இப்போ அதை மறுக்க முடியல. அப்போ ஜெனரல் நரவானே அவருடைய லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட், யூனிவர்சல் அப்ளிகேபிலிட்டி எப்படி இருந்துச்சு, இதை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. சொல்லப்போனால் இதில் பியூட்டியான விஷயம் என்னென்னா, அந்த புத்தகத்தில் பெரும்பாலும் நரேந்திர மோடியும் அமித்ஷா போன்றவர்களையும் ராஜ்நாத் சிங் போன்றவர்களையும் புகழ்ந்து தான் எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் அவர் பர்சனலாக அவர் என்ன நினைச்சாரு அப்படிங்கிறது. ஆனால் குறிப்பிட்ட அவர் இந்த சம்பவத்தை, இந்த கல்வான் மேட்டரு, இது குறிப்பிட்ட விஷயங்கள், அதே மாதிரி பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்து டிசம்பர்லேயே இது கொடுக்கப்பட்டு இதுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஹோம் மினிஸ்ட்ரி போயிட்டு வரணும், இதுக்கான அனுமதியை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது இராணுவ விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அனுமதி வேணும். ஏன் இத்தனை காலமாக அதுக்கு அனுமதி தரலை, இந்தந்த குறிப்பிட்ட விஷயங்களை சேர்க்கணும் நீக்கணும் அப்படிங்கிற தெளிவு கூட எனக்கு இல்லைங்க தான் ரணவானையுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. ஸோ இவைகள் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வேற நாட்டில் வெளியிடப்படுது, அது சம்பந்தமான விஷயங்களில் நம்ம அப்புறம் கூட பேசலாம். ஸ்டார்டிங்கில் ரணவானை மேட்டர் ஏன் விவாதத்துக்கு உட்படுத்தப்படலை அப்படிங்கிறதும், நம்முடைய இராணுவ வீரர்கள் எவ்வளோ பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதிலும் முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறார். நீங்கள் இந்த மோடஸ் ஆபரண்டியை பார்த்தீங்கன்னா புல்வாமாவுக்கு நடந்த, ஏன்னா நம்ம இராணுவ வீரர்களை நரேந்திர மோடி பலி கொடுக்க தயங்காத நபர், ராஜ்நாத் சிங் பலி கொடுக்க தயங்காத நபர் என்பது தலைவர் ராகுல் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. நான் அந்த புக்கில் இருந்து 4 வார்த்தை எடுத்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் மோடியுடைய கேரக்டர் வெளிப்பட்டுரும், அதான் அவர் சொன்னது. ராஜ்நாத் சிங்குடைய கேரக்டர் வெளிப்பட்டுரும் அப்படின்னார். அந்த புக்கை பார்த்தீங்கன்னா நரவானே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஃபோன் பண்ணுறேன், சைனீஸ் ட்ரூப்ஸ் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க, நான் கால் பண்ணுறேன், கால் பண்ணால் ராஜ்நாத் சிங் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் கால் பண்ணுறேன், ஜெய்சங்கர் எடுக்கலை.
அதுக்கப்புறம் அஜித் தோவாலுக்கு கால் பண்றேன், அஜித் தோவால் எடுக்கல. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கிளியர் கைடன்ஸ் இல்லை. கடைசியில அவங்க நெருங்கி வந்துட்டாங்க. அப்ப ஜோபி உச்சி தேவோ கரோ அப்படின்னு சொல்றாரு. எது சரியோ அதை செய்யுங்கன்றார். அப்ப இந்த இடத்துல எதற்காக இந்த டிலே, ஏன் உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல? இந்த டிலேவை அப்படியே நீங்க புல்வாமால கொண்டு போய் பொருத்தி பாருங்க. சத்யபால் மாலிக் சொல்றாரு, ராணுவ வீரர்கள் நாங்க வான்வழியா போகணும்னு ஆசைப்படுறோங்கிறாங்க. அப்படிதான் போகணும். அதுக்கு என்ன எஸ் நோன்னு சொல்லாம பதிலே சொல்லாமல் விடப்பட்டிருந்தது அந்த விஷயம். அதன் பிறகு அவர்கள் தரை வழியாக செல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு நடந்த காட்சி தான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப தரை வழியாக பாதிப்பு இருக்க போய், ஆபத்து இருக்க போய் தான் வான்வழியாக செல்வதற்கு அவர்கள் வாய்ப்பு கேட்டார்கள். அப்ப வான்வழியாக சென்றால் ஆபத்து இருக்குன்றது விடுங்க, வான்வழியாக செல்வதுதான் பாதுகாப்பு. ராணுவ வீரர்களை பாதுகாப்பதற்கான விஷயத்தை பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதை விட ராஜ்நாத் சிங் வேற என்ன வேலை இருக்கு? அதை அவர் செய்ய தவறியதுடைய விளைவு தரைமார்க்கமா வந்தாங்க. அப்ப சத்யபால் மாலிக் நிறைய கேள்விகள் எழுப்பினார். குறுகலான சந்துகளுக்குள் அவங்களுக்கான ரூட் மேப் போட்டு கொடுத்தது யாரு? அது போறப்ப இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள வந்து இத்தனை 100 கிலோ ஆர்டிஎக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த வாகனம் வந்தது எப்படி? இதெல்லாம் கேட்டாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு சேம் பேட்டர்ன் நீங்க ஃபோன் பண்றாங்க, ராஜ்நாத் சிங் எடுக்கல, ஜெய்சங்கர் எடுக்கல, அஜித் தோவால் எடுக்கலன்னா இவங்களுக்குலாம் வேற என்ன வேலை இருக்கு? பெரிய வேலை. அப்ப யூ ஹாவ் ஃபெயில்ட் இன் யுவர் லீடர்ஷிப். அதான் நீங்க என்னன்னு தெரிஞ்சிருங்கிறாங்க. பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே. அது வெளியிடப்படாத புக்கு, அதை பேசாதீங்கன்றார் அமித்ஷா. புக்கை வெளியிட வேணாம், நாளவானே ஆமாங்கிறாரு, நடந்த சம்பவம் உண்மைங்கிறாரு. பதில் சொல்லுங்களேன். இல்ல, ஒரு தேச பாதுகாப்புன்னு போது எவ்வளவு சென்சிட்டிவான மேட்டர் அப்படின்றத வந்து எதிர்க்கட்சிகள் புரிஞ்சுக்கலையோ. சென்சிட்டிவான மேட்டர் ஃபோன் எடுக்க மாட்டாங்களோ? சென்சிட்டிவான மேட்டரை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, ரெஸ்பாண்ட் பண்ணாம விடுவாங்களா? சொல்லுங்களேன். டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ இதனால் 20 ராணுவ வீரர்கள் இறந்தார்கள் சொல்றாரு, பதில் சொல்லணும்ல. அடுத்தடுத்து அவர் சொல்றாரு, அந்த ஸ்லோப்பான இடத்துல வண்டியை இறக்கணும், நாம கிட்ட டேங்க் தான் இருந்து நானே முடிவெடுப்பதற்காக நிர்பந்திக்கப்பட்டேன். படிச்சு பாருங்களேன். நானே முடிவெடுப்பதற்காக நிர்பந்திக்கப்பட்டேன். அந்த அவர் சொல்றது நம்ம ஒரு கற்பனை செஞ்சுக்க முடியுது. நம்ம டேரக்டா அங்கே இல்லாதனால நம்மளுக்கு தெரிய முடியல. ஸ்லோப்பு நான் அதில் டேங்கர் தான் கொண்டு போனோம், அது அவர்களை நோக்கி நிற்கும். அதுக்கப்புறம் நான் அவங்களை கூப்பிட்டு பேசினேன். இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. நீங்க சொல்றது வாஸ்தவம். நாங்க அரசியல் பண்ணல, கேள்விதான் கேட்கிறோம். நீங்க அதுக்கான கேள்விக்கு பதில் சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போயிருக்கோம். இப்ப நாராவணியே சொல்றாரு. அப்ப இந்த தேசத்தின் பாதுகாப்பின் மீது என்றைக்குமே இவர்கள் அக்கறை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக ரொம்ப தெளிவாக தெரியும். ஒரு ஆளுங்கட்சிக்கு தேசத்தின் மீது அக்கறை இல்லைன்றது அந்த குற்றச்சாட்டு எப்படி ஏற்க முடியும்? ஆளுங்கட்சி தான் அக்கறை இருக்கணும். எதிர்கட்சிக்கு அக்கறை இருக்கும். மெயினா பார்த்தா மெயின் ஃபர்ஸ்ட் யாருக்கு? நீங்க அக்கறை இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? இருந்திருக்க வேண்டியது அவங்களுக்கு தானே. இருந்திருந்தா பதில் சொல்லுங்களேன். சரி, அக்கறை இருந்திருந்தா முதல் முறையா ஜனாதிபதி உரைக்கு தீர்மானம் வாசிக்கிறதுக்கு முன்னால பிரதமருடைய உரை ரிப்ளை எல்லாம் போயிருச்சு. அக்கறை இருந்தா நீங்க ரிப்ளை கொடுத்துருப்பீங்கல்ல. இல்லாத உடனே பேசிட்டோம். நீங்க என்னெல்லாம் செஞ்சாதான் சொன்னேன். என்னென்னலாம் கூத்து பண்றீங்க அப்படின்னா, சைனா பேசாதீங்க, பார்டர் பத்தி பேசாதீங்க, நரவாணி பேர் எடுக்காதீங்க, அந்த புக்கினுடைய கோட்ஸ் காட்டாதீங்க, அந்த புக்ல இருந்து எந்த கோட்ஸும் காட்டாதீங்க. சரிங்க, ஒரு ஊரில் ஒரு பார்டரில் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய கொடுமை இது. ராகுல் காந்தி, உங்களுக்கு நாங்க என்ன பேசுறதுக்கு அனுமதிச்சோம், நீங்க அதுதான் பேசணும். என்னங்க இது? நீங்க என்னங்க பேச அனுமதிக்கிறது? அப்ப எதுக்காக பயப்படுறீங்க? எங்க பிரதமர்? உங்களுடைய பதில் உரை எங்க? சரிங்க, நம்ம அரசியல் பண்ணிட்டோம், நடந்தது நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களை பற்றி அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு, விஷாலை பற்றி அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு அலி புகாரி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அதற்கான தெளிவுரை நீங்கள் தராத வரை நான் அரசியல் பண்ணிட்டே இருக்கலாம். தெளிவுரை கொடுத்துட்டு போயிருங்களேன். அது குறிப்பா இந்த நேரத்துல இதை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? என்ன நேரத்தை முன்வைப்பீங்க? இந்த நேஷனலுடைய செக்யூரிட்டியை பத்தி எப்ஸ்டன் ஃபைல்ஸ் வெளியே வந்திருக்குது. டான்ஸ் ஆனாருங்கிறான். உன்னை நம்பி நாட்டை கொடுத்துருக்குறோம். அப்ப நீ யாரு? நீங்க இதை பார்த்தீங்கன்னா நான் விரிவா சொல்லணும். இஸ்ரேலுக்கும் நரேந்திர மோடிக்கும், அதாவது இந்த RSS பாசிஸ்டுகளுக்கும் இஸ்ரேல் ஜியோனிஸ்டுகளுக்கும் தொடர்பு வந்து ரொம்ப லென்த்தான தொடர்பு. நம்முடைய அஸ்பர் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி, தேசத்தினுடைய பாலிசின்னு ஒன்று இருக்கு, கட்சி அரசியலுடைய பாலிசி ஒன்று. இந்திய தேசத்தினுடைய வெளியுறவு கொள்கை என்பது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானது. என்னைக்குமே சுதந்திர இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அமெரிக்க அதிபர், நான் தான் இந்த போரை நிறுத்தினேன், நான் சொல்லிதான் இந்தியா போரை நிறுத்திச்சு அப்படின்னு சொல்றாரு. சுதந்திர இந்திய வரலாற்றில் அதை எதிர்த்து கேட்க முடியாத ஒரு பிரதமர். ஏன்? இந்த கேள்விக்கான பதில் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு முதல்வர் இஸ்ரேலுக்கு போனது நரேந்திர மோடி. ஒரு பிரதமர் எப்பவுமே, இந்திய நாட்டின் பிரதமர் இஸ்ரேலுக்கு ஒரு கால் அலுவல் பூர்வமா போனாங்கன்னா ஓப்பன் டோர் மீட்டிங் தான் நடத்துவாங்க.
இந்திய நாட்டின் பிரதமர் போய் க்ளோஸ்டு டோர் மீட்டிங் இஸ்ரேலில் நடத்தினது நரேந்திர மோடி. இதுக்கு பதில் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்றப்ப தலைவர் ராகுல் காந்தி இங்கே பாராளுமன்றத்தில் பேசினார். ஒரு வார்த்தை ட்ரம்ப்பை எடுத்து பேசுங்க, அவன் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. இதற்கு பதில் ஏன் பேசல அவரு அப்படிங்கிறதுக்கு பதில் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். இவர் இந்தியாவுடைய வரலாறுலே கிடையாது. இவர் போய் அவருக்கு பிரச்சாரம் பண்றாரு, அவர் வந்து இவருக்கு பிரச்சாரம் பண்றாரு. அமெரிக்காவுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இவர் போய் அங்க பிரச்சாரம் பண்றாரு. நிறைய பேருக்கு இது கேள்வி, $1 மில்லியன் கொஸ்டின். எதுக்குடா இவர் போய் அவருக்கு பிரச்சாரம் பண்றாரு? இந்த கேள்விக்கான பதில் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். நான் தான் போறேன் நிறுத்தினுங்கிறாரு, இவருக்கு பதில் சொல்லல. அதுக்கான பதில் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். மோடி என்கிட்ட பேசுறதுக்கு டைம் வாங்கினாருன்னு அவமானப்படுத்துறாரு. மோடி ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறார். ஐயோ நான் எப்படி அந்த மாதிரிலாம் டைம் வாங்கினேன் அப்படின்னு கேட்டுருக்கணுமா இல்லையா? அதற்கான பதிலும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். ஸோ அப்போ நீங்கள் சொல்ற வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்திய அரசாங்கம். அமெரிக்கா நமக்கு எதிராக பண்ணும்போது தெம்போட பதில் சொல்லணும். வி ஹேவ் அவர் பேக் போன் ஸ்ட்ரைட். வரலாறு ஞாபகம் இருக்கிறதா? இந்திரா காந்தி, நீ எங்க உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு 10,000 மைலுக்கு தூரம் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு நீ எனக்கு சொல்லக்கூடாது, இப்படி பேசணும். அப்பதானே ஒரு இந்தியனா எனக்கு பெருமை. சரிங்க, அவன் கேள்வி கேட்குறான், நான் சொல்றேன். டெய்லி வந்து அமெரிக்கா இழிவுபடுத்திட்டே இருக்கணும்னு கேட்குறீங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, அமெரிக்கா என்னை இழிவுபடுத்திட்டு இருக்கும்போது என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? அதை சொல்லுங்க. அது இழிவுனாவது சொல்லணும்ல. அப்ப நான் இத்தனை விஷயம் அடிக்கிருக்கேன், நீங்க ஒத்த கேள்வியில வந்து அப்ப அவங்களை அசிங்கப்படுத்தணுமான்னு கேட்குறீங்க. இல்லை, இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு தொடர்ச்சியா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனா இந்தியா வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஈரானுக்கு எதிரான ஒரு தீர்மானத்துல கூட ஈரானுக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிச்சது இல்லை. இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? வெனிசுலா கிட்ட இருந்து நான் ஆயில் வாங்க சொல்லுவேன்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல இந்தியா. சொல்றாருல்ல. நானே சொல்லாம நீ ஏன்டா சொன்னு கேட்டாரா? அதுக்கு ஒரு ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? சொல்றது யார் சார் சொல்லணும்னா விவரம் எல்லாம் பேசுறீங்க. சொல்றத சொன்னா உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? அது நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரர், ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு விஷால் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு தான் அப்படின்ற, இது எப்படி எடுத்துப்பீங்க? இல்லை நீங்க சொல்றீங்க இன்னைக்கு அலிமார் வீட்டில் ரசம் தான் அப்படிங்கிறீங்க. யதார்த்தமா எனக்கு கோவம் வரணும். ஓ உனக்கு எப்படி அது? நான் என்ன ஆகும்? நான் தான் முடிவு பண்ணணும் சொல்லுவோமா இல்லை? இது சிம்பிள், ரொம்ப சிம்பிள். தொடர்ந்து ஒருத்தன் தேசத்தை வம்பெடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் சொல்றான் இனிமே வெனிசுலாட்டு ஆயில் வாங்குவோன்னு. அதை நம்ம ஏற்கிறோம். இன்னும் ஃபைனலைஸ் ஆகல பண்ண போறோம்னா ஏற்கிறோம். சரி சரி, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம தானே எதுக்கு மாலை போட்டானு எல்லாரும் சேர்ந்து நரேந்திர மோடி என்னத்தை சாதிச்சிட்டாருன்னு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாசிஸ்டுகளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒருத்தன் கொடூரமான கற்பழிப்பு குற்றவாளியா இருப்பான், அவனுக்கு பெண் உரிமை போராளின்னு அவார்டு கொடுப்பானுங்க. ஒருத்தன் 1ஆம் நம்பர் கோழையா இருப்பான், அவனுக்கு வந்து வீரன்னு பட்டம் கொடுத்து வாழை கொடுப்பானுங்க. ஒருத்தன் ஒரு அக்கா ஃபெயிலியரா இருப்பான், லா அண்ட் ஆர்டர் அவனால ஹேண்டில் பண்ண முடியாது, அவனை வந்து யூபியில யோகி ஆதித்யநாத் ஆட்சியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுவான். அந்த மாதிரி வெளியுறவு கொள்கைகளிலும் உலக நாடுகளின் சபைகளிலும் இந்தியாவை அவமானப்படுத்திய பிரதமரை அப்படி, அது பேர் விஸ்வகுரு. நம்ம இந்த இந்தியா வந்து விஸ்வகுரு ஆக்கிட்டாரு, உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒன்று வாழப்படுறான். எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் அது ஏன் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்துடல. நான் அந்த பாயிண்ட்டுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னு சொல்கிறேன்னா, இதை கவுண்டர் பண்ணுறேங்கிற பேரில் பாஜக ஒரு காமெடி பண்ணுறாங்க. ராகுல் காந்தி பேர் அதில் இருக்கு, ஒரு முடிவுக்கு வா. எப்ஸ்டைன் ஃபைல்ஸே பொய்யா இல்லை ராகுல் காந்தி பேர் அதில் இருக்கிறது உண்மையா? இல்லை, அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்கல்ல. பிஜேபிக்காரங்க சமூக வலைதளங்களில் என்ன பண்ணுறான், ராகுல் காந்தி பேர் இருக்குங்கிறான். நான் பேரோட சொல்கிறேனே, யாரோ சொன்னதெல்லாம் வேணாம். இப்போது ராகுல் காந்தி பேர் இருக்குறா. இப்போ உங்கள் பிரச்சனை ராகுல் காந்தி பேர் இருக்குதுங்கிறது ஏற்றுக்கிட்டேன்னா, அப்போ நரேந்திர மோடி பேர் இருக்குதையும் ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். நான் ஏற்றுக்கிறேன். அவன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ராகுல் காந்தி வந்து புவர் மீடியா மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு பேசியிருக்கான். தேர்ட் பர்சனாக ராகுல் காந்தியை பேசுகிறான். ஸோ அதை நீங்கள் பேரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பேர் வருது. ஓகே. செகண்ட் பர்சனாக இதில் நரேந்திர மோடியை சொல்கிறான். நான் தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன் அனில் அம்பானிக்கு, அவங்க இவருக்கு மினிஸ்டருக்கு, நரேந்திர மோடிக்கு, அந்த அமெரிக்கா ஆளோட நான் தான் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். என்ன அரேஞ்ச் பண்ண, எதுக்கு அரேஞ்ச் பண்ண, அவன் யாரு, அவனுடைய வேலிடிட்டி என்ன? நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம் அதெல்லாம் போய் அப்படின்னு. அறிவு இருக்கிற நம்ம யோசிச்சு பார்ப்போம். என்னெல்லாம் யோசிச்சு பார்ப்போம்? ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அரசியலில் சம்மந்தப்பட்டவரா? அவரதும் வெளியே வருது. சரி, பாதிக்கப்பட்ட பெண்லேருந்து ஒரு பெண் பேட்டி கொடுக்குறா. 10 வயசுல என்ன கடத்திட்டு போனாங்க இந்த வெர்ஜின் ஐலாண்ட் பக்கத்தில் 77 ஏக்கர். அது 17 வருஷமா வீடியோ வெளியே வருது. ட்ரம்ப்பு,
கிளின்டனு, MBS எல்லார் ஃபோட்டோவும். இன்னொன்று பாருங்க, அரபு நாடுகளுக்கும் இந்த பஞ்சாயத்துகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த தலைவர்கள் தான் வருது. அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் எப்ஸ்டைன் கூட இருந்தது வெளியே வருது. இவ்வளோ பெரிய சினாரியோ நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்க ரொம்ப சிம்பிளா போனாருங்கிறது உண்மை. ஆனால் இவனெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் போய் அப்படின்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, அவன் அப்படி சொல்றானே, ட்ரம்ப்பை வச்சு ஒரு மறுப்பு தர சொல்லுங்க பாப்பா. வந்திருக்கிறது ஜுடிஷியரியிலேருந்து ஆர்டராக வந்திருக்கு ஃபைல்ஸ் வெளியே. அவைகள் எல்லாம் ஆதாரங்கள் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று எல்லாத்துக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சம்பந்தப்பட்டவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். தற்கொலைன்னு அவங்க சொன்னாலும் அது கொலை தான். அதை மறைப்பதற்காக சக்தி திருமகன் படத்தில் வர மாதிரி தான் இது. அவர் ஹீரோங்கிறனால தப்பிச்சிருவார். அதில் அவர் ஹீரோங்கிறனால அவர் தப்பிச்சிருவார். சக்தி திருமகன் வந்து லோ ரேஞ்சுக்கு காட்டியிருப்பான். இது இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு அவன் ஒரு சக்தி திருமகன் படத்தில் வர மாதிரி தான். எல்லா வேலையும் பார்த்து அவன் வந்து ஒரு பொலிட்டிக்கல், அவன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிம்பு, ஒரு ஒரு கார்பரேட் பிம்பு. அவன் கூட நரேந்திர மோடிக்கு என்ன வேலை? அதுக்கு எங்களுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆதாரங்கள் இன்றைக்கு அவன் இறந்திருக்கிறான். வெளியே வந்து அந்த குழந்தை சொல்லுது, அந்த அம்மா இப்போ 27 வயசு இருக்கும். அந்த அம்மா சொல்லுது, 10 வயசில் நான் கடத்தப்பட்டேன், 17 ஆண்டுகள் உள்ளே இருந்தோம், சுற்றி இருக்கக்கூடிய சுவர்களில் இருந்து எல்லாமே கற்பழிக்கப்படக்கூடிய குழந்தைகளுடைய ஓலை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எலான் மஸ்க்லாம் இதுக்காக காலம்பூரா வந்து சிறையில் இருந்து சாகணும் அப்படின்னு பேட்டி கொடுக்குது. இவையெல்லாம் பொய்யா? இதை ஏன் இப்போ நரேந்திர மோடி இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் பதுங்கி ஓடுகிறார் என்று சொன்னால், இத்தனை நாள் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்புவார், தேச துரோகம், பப்பு, காங்கிரஸுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிட்டு போயிடலாம். மணிப்பூர் மேட்டரில் கூட பதில் சொல்வதற்கு தைரியம் இல்லாத நரேந்திர மோடி 55 நிமிடங்கள் காங்கிரஸ் நோ கான்ஃபிடன்ஸ்னு கலாய்ச்சிட்டு, இதற்கு மேல் பதில் சொல்லாத இந்த பிரதமருடைய உரையை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வெளிநடப்பு பண்ணதுக்கு பிறகுதான் மணிப்பூரை பற்றி பேசினார். இன்னைக்கு வாயை திறந்தா ராணவாணியுடைய ஃபைல்ஸும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸும் தன்னை அவமானப்படுத்திவிடும், அசிங்கப்படுத்திவிடும், ஆதாரப்பூர்வமாக தான் அசிங்கப்படுவோம் என்பதை தெரிந்து கொண்டதுனால தான் அவ்வளோ பார்த்தீங்கன்னா இல்லை உலர் திராட்சை மாதிரி இருக்கானுங்க எல்லாரும் மூஞ்சி சுண்டி போய் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பதற்கு காரணம் இந்த பேட்டர்ன் வந்து சர்வாதிகாரிகளுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன். இவர்கள் இந்த மாதிரியெல்லாம் இழிவை அசிங்கத்தை அடைஞ்சு தான் இந்த பதவியிலிருந்து வெளியே வருவார்கள். அதற்கான பல படித்தரங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்கு. அதில் ஒரு படித்தரமாக இதை நான் பார்க்கிறேன். ஆனால் இன்னொன்று, எதிர்க்கட்சிகள் அந்த நாடாளுமன்றத்தை செயல்படுற விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய மத்திய மேடைக்கு வந்து கோஷம் போடுறதா இருக்கட்டும், இதனால நாடாளுமன்ற செயல்பாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிக்குதுன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்லை? இவர் இருக்கார்ல, நிர்மலா சீதாராமனுக்கு முன்னால ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் ஒன்று சொன்னாங்க எங்கள் கவர்மெண்ட் இருக்கிறப்ப, when parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic. இதான் உங்களுக்கு பதில். அப்போ நீங்களும் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணியிருந்தீங்களா? when parliament is used to, அவங்க பதிலே தானே சொல்கிறாங்க. எங்கள் என்னென்ன மேட்டருக்கெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஈரானுடனான கோல் விவகாரங்கள், அணு ஒப்பந்த விவகாரங்கள், இதெல்லாம் மேட்டரே கிடையாது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் வந்து உங்கள் தலைமகனே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ வந்து ஒரு பாலியல் குற்றவாளியோட, ஒரு இன்டர்நேஷ்னல் பிம்போட, குழந்தைகளை அறுத்து தின்ற ஒரு அரக்க கூட்டத்தோடு குழந்தைகளை 10-15 ஆண்டுகள் வைத்து கற்பழிப்பு செய்து அவர்களுடைய வெஜைனாவோடு விளையாடிய அயோக்கியர்களோடு உனக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறோம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எங்களை கேட்கல. இப்போ ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான வெளியுறவு கொள்கையுடைய விவகாரங்கள், நம்ம யாரோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்கள், இவைகளுக்கெல்லாம் அவங்க அப்படி பண்ணாங்க. ஒரு வாதத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கேள்வியில் வந்து ரொம்பவே மறுக்காமல் ஆமான்னு வச்சுக்கிட்டா கூட, அதனால தான் நாங்கள் எங்களை ஆட்சியிலேருந்து இறக்கி உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எங்களோட சிறப்பாக செயல்பட்டுருக்க வேண்டியது தானே பொதுமக்களுடைய எண்ணத்துக்கு நியாயம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்லிமெண்ட்டை யூஸ் பண்ணி வந்து இஷ்யூஸை இக்னோர் பண்ணுறப்ப அப்ஸ்ட்ரக்டிங் பார்லிமெண்ட் இஸ் நாட் அன்டெமோக்ராட்டிக் த்ரூ யுவர் வேர்ட்ஸ். அப்போ பாராளுமன்றம் அன்றைக்கி நாங்கள் பதில் சொன்னோமா இல்லையாங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அடுத்த கேள்விக்கு வரேன். மன்மோகன் சிங் மிஸ் பண்ணாரா ஏதாவது பார்லிமெண்ட்டை? என்னைக்காவது பதில் சொல்லாமல் இருந்தாரா? டெல்லியில் நிர்பயா விவகாரம் நடந்தால் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் இருக்குன்னு கூட தட்டி கழிக்காமல் அவருடைய உணர்வை ஏற்கிறேன், இது தப்பு தான், சாரி கேட்குறேன்னார். அதே நிர்பயாவுடைய குடும்பத்தை வந்து யாருக்குமே தெரியாமல் ஓசை இல்லாமல் அந்த குடும்பத்தினரை படிக்க வைத்தார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. சரி, நிர்பந்த மேட்டருக்குள்ள உள்ள நுழைய விரும்பல. எத்தனை கோர் இஷ்யூஸ் வரும்போது அட்ரஸ் பண்ணியிருக்கோங்க, எல்லாத்துக்கும் ரெண்டு பதில் சொல்லியிருக்கிறோம். எத்தனை விஷயங்களுக்கு நரேந்திர மோடி ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருக்காரு. நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்களா? எங்களை ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்போ நான் அதே திரும்ப கேட்குறேன். நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு வர மாட்டீங்க, 12 வருஷமாக ப்ரெஸ்ஸுக்கு வரல, 13வது வருஷம் ப்ரெஸ்ஸுக்கே வரல, உங்களை எங்கே கேள்வி கேட்குறது நாங்கள்? அப்போது
எல்லா கேள்விகளை விட்டும் எல்லா அக்கௌண்டபிலிட்டியை விட்டும் ஸ்லிதர் ஆகிற ஒரு மனிதரை இறுக்கி பிடிக்கும் இடம்தான் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தில் கூட உங்களை நான் எதை பேசுவதற்கு நான் அனுமதித்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்குற தெம்பு உங்களுக்கு எங்கேருந்து வருது, அந்த ஊக்கம் உங்களுக்கு எங்கேருந்து வருது என்பதுதான் கேள்வி. இப்போ இந்த 8 எம்பிக்களில் வந்து சஸ்பெண்ட் பண்ணி இந்த கூட்டத்தொடரே வந்து பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயக படுகொலை. ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணி தான் முக்கியமான பில்ஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நிறைவேற்றி விட்டாங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்குங்க. அதுதான் ஒரு கேள்வி இருக்கு. இந்த விஷயத்த காங்கிரஸ் எப்படி மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் இப்போ நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்கல்ல, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குல்ல எல்லாமே. பட் எந்த இம்பாக்டும் இல்லையே கிரவுண்டில். ஒரு கோர்ட் அதுக்கப்புறமா கேள்வி கேட்குது. ஒரு சர்வதேச அதாவது தேசிய அளவிலான ஊடகங்கள் இதுவரை நரேந்திர மோடியிடம் கேள்வி கேட்க பயப்படுகிறது. நினச்சிக்கிட்டாங்க இம்பேக்ட் இல்லைன்னு. கிரவுண்டில் இம்பேக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. கிரவுண்டில் இம்பேக்ட் இல்லாமல் ஆப்கே பார் 400 பார்னு உங்களை சொன்னவங்களை வந்து மெஜாரிட்டி கூட இல்லாமல் இறக்கி வச்சிருக்கிறோம். பட் எல்லா மாநில தேர்தலையும் பாஜக தானே வெற்றி பெறுது. நீங்கள் பாராளுமன்ற விஷயங்கள் தானே கேள்வி கேட்குறீங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விஷயம் தானே கேள்வி கேட்குறீங்க. மாநில தேர்தலில் நான் ஓட் சோரியை பற்றி பேசுவேன், டீட்டெயிலாக பேசணும். அதை பட் ஆனால் இப்போ கிரவுண்டில் எந்த ஒரு போராட்டமோ எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியலையே நமக்கு. இந்த விஷயம் இப்போ ட்ரேட் டீல் அப்படின்றது நாளைக்கு நம்மளுடைய சாமானிய மக்களுடைய பாக்கெட்லேயே கை வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்பொழுது அது எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க, அது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முதலில் இது சம்பந்தமாக போராட வேண்டிய இடம் பாராளுமன்றம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அங்கே தான் முடிச்சிருக்கோம். அதுக்கே 8 பேர் டிஸ்மிஸ். இதை எதிர்த்து நாங்கள் எத்தனையோ முறை டெல்லியில் வந்து எவ்வளோ பெரிய பிளாக்கேட்லாம் நடத்தியிருக்கோம், எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அடுத்த கட்ட முடிவுகள் இவைகள்லாம் இப்போ தான் நடந்திருக்கு சுட சுட. இப்போ இந்த ட்ரேட் டீல் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே நாங்கள் அங்கே இருக்கணும், எங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கணும், நாங்கள் பேசணும். அந்த முடிவுகள் எடுத்த பிறகு தலைவருடைய டைரக்ஷன் படி போராடியே காலத்தை கழிக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன யோசிக்கிற போது. எனவே போராட்ட களங்களை வலுப்படுத்துவோம். ஒரு வாக்கு அதிகாரத்திற்கு கூட யாத்திரை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்தில் சர்வாதிகாரத்தினுடைய கோரப்பிடிகளை வந்து விரித்து வைத்திருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக. எனவே இதுக்கெல்லாம் நம்ம வந்து பின்வாங்கிற போகிறதில்ல. மக்கள்கிட்ட கொண்டு போவோம், கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்போம். அதனுடைய முதல் படி தான் 8 பேருடைய சஸ்பென்ஷன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தீங்க. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.